உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு. அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் அமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும். மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டவற்றை மீட்டெடுக்கவும் குழு பரிந்துரை செய்யும் என முதலமைச்சர் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் பென்சில் தொடர்பான தகராறில் தாக்கிய போது ஆசிரியருக்கும் வெட்டு. அமைச்சர் KN நேரு, செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முறையிட்டதாக RB உதயகுமார் பேட்டி. சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சென்னையில் பைக் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் 16 வயது சிறுவன் கைது. விபத்தில் முதியவர் காயமடைந்த நிலையில் பைக்கின் உரிமையாளரான சிறுவனின் தாயாரும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தன் மீது வைத்த விமர்சனத்திற்கு பதிலளிக்க மாட்டேன். நியூஸ் 18க்கு பாமக பொருளாளர் திலகபாமா பேட்டி. கர்நாடக மாநிலத்தில் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாடு எல்லையில் அணிவகுத்து நிற்கும் லாரிகள். காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும் அபாயம். தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க போக்குவரத்து துறை முடிவு. கோடை காலத்தில் ஏராளமானோர் வெளியூருக்கு பயணிப்பார்கள் என்பதால் தேவையை கருத்தில் கொண்டு திட்டம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு. ஏற்கனவே அறிவித்தவாறு மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நீக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றுவதில் கவனம் செலுத்துவார் என்று அறிவிப்பு. ஏப்ரல் மாதத்தில் உள்ளிட்ட படங்களை இயக்கியவரும் நடிகருமான ஸ்டான்லி காலமானார். வளசரவாக்கம் மின்மயானத்தில் இன்று மாலை உடல் தகனம். NCERT ஆங்கில புத்தகங்களின் பெயர்களை இந்தியில் மாற்றிய மத்திய அரசு. கலாச்சார திணிப்பு என கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டி கண்டனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய 6 பெண்கள். 11 நிமிட விண்வெளி பயணம் வாழ்வில் மறக்க முடியாதது என நெகிழ்ச்சி. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 5.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நிலநடுக்கத்தின் போது குட்டிகளை சுற்றி வளைத்து பாதுகாப்பு அரணாக நின்ற யானைகள்.
IPL கிரிக்கெட்டில் சண்டிகரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. அடுத்தடுத்த தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா பஞ்சாப் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உலகின் முதல் பெண்கள் குழு விண்வெளியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பியது. Look at the moon. Oh my God. உலகின் முதல் பெண்கள் குழு விண்வெளி சுற்றுப்பயணம் சென்று திரும்பிய காட்சிகள்தான் இவை. கடந்த 1963ஆம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா தனியாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார். அதன் பின் முதல் முறையாக முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய குழு தனியாக விண்வெளி பயணம் சென்று திரும்பியுள்ளது. 1, 2, 3, take us space. Oh, the moon. You guys, I will have to tell you, look at the moon. Oh my God. Whoa. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெலாஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆரிஜின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நியூ ஷெப்பர்ட் என்ற விண்கலம் மூலம் மனிதர்களை விண்வெளி சுற்றுலா அழைத்துச் சென்று வருகிறது. அதன்படி விண்வெளி பயணத்தில் புது முயற்சியாக முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய குழுவை இந்த நிறுவனம் விண்வெளிக்கு அனுப்பியது. இந்த குழுவில் பாப் பாடகி கேட்டி பெர்ரி, பத்திரிகையாளர் கேல் கிங், வழக்கறிஞர் அமாண்டா நோயன், நாசாவின் முன்னாள் விஞ்ஞானி ஆயிஷா போவே, திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் ஃபிளின் ஆகியோர் இடம்பெற்றனர். இக்குழுவை வழிநடத்த ஜெஃப் பெசோஸின் காதலியான லாரன் சான்சஸ் உடன் சென்றார். மேற்கு டெக்சாஸில் உள்ள நிறுவனத்தின் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட விண்கலம் ஏறத்தாழ 107 கிலோமீட்டர் பயணித்து புவிவட்ட பாதையை சென்றடைந்தது. Liftoff. New Shepard has cleared the tower. பூமியின் வளிமண்டலத்திற்கு மேல் உள்ள கார்மன் எல்லைக்கோடு பகுதியில் சில நிமிடங்களுக்கு ஈர்ப்பு விசை தன்மை மற்றும் எடையின்மையை உணர்ந்த பெண்கள் குழு விண்வெளியில் இருந்தபடி பூமியின் அற்புதமான காட்சிகளை கண்டுகளித்தனர். Oh, the moon. You guys, I will have to tell you, look at the moon. Oh my God. Whoa. That's amazing. 11 நிமிடங்கள் கொண்ட விண்வெளி சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு மகளிர் குழு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. விண்வெளி சுற்றுப்பயணம் சுவாரஸ்யமான ஒன்றாக அமைந்ததாக பத்திரிகையாளர் கெயில் கிங் தெரிவித்தார். But the flight instructor said that I am her best success story. Why? Because she's never had somebody go through the course who's terrified of flying. பூமியில் முத்தமிட்டு பாப் பாடகி கேட்டி பெர்ரி தனது நன்றியை தெரிவித்தார். இது வெறுமனே ஒரு விண்வெளி பயணமாக மட்டுமல்லாமல் மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கும் எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பதன் நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் அருகே கோவில் திருவிழாவிற்கு சீரியல் லைட் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வளைகாப்பு நடைபெற்ற கர்ப்பிணி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது காண்போரை கண்கலங்கச் செய்தது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விருதுநகர் அருகே காரிசேரி மாரியம்மன் கோவிலில் கடந்த 45 நாட்களுக்கு முன்னர் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையடுத்து திங்கட்கிழமை 45வது நாள் மண்டல பூஜைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதற்காக கிராமத்தில் மைக் செட் மற்றும் சீரியல் லைட் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. மைக் செட் அமைக்கும் பணியில் அதே ஊரைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக உயரழுத்த மின் கம்பி மீது சீரியல் லைட் வயர் உரசி இருக்கிறது. இதனால் சீரியல் லைட் வயர் மூலமாக மின் கசிவு ஏற்பட்டு மைக் செட் உரிமையாளர் திருப்பதி மீது ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்துள்ளது. மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்த கணவனை பார்த்து அதிர்ந்து போன அவரது மனைவி லலிதா, பாட்டி பாக்கியம் உட்பட 5 பேர் அவரை காப்பாற்ற முயன்றனர். அப்போது 5 பேர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் திருப்பதி, அவரது மனைவி லலிதா மற்றும் பாட்டி பாக்கியம் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
திருப்பதியை காப்பாற்ற முயன்ற அவரது உடன் பிறந்த சகோதரர் தர்மர் மற்றும் உறவினர் கவின்குமார் ஆகிய இருவரும் மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்தனர். அவர்கள் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த தம்பதிக்கு 2.5 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. உயிரிழந்த லலிதா 7 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமைதான் வளைகாப்பு விழா நடந்தது. உயிரிழந்த தம்பதியினரின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. இச்சம்பவம் குறித்து ஆமத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.